ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 100. ஸ்டார்டிங்கில் நந்தினி மானிகா எமர்ஜென்சி ரூமில் அட்மிட் பண்ணிவிட்டு அவள் தம்பியை பார்க்க போகிறதுக்காக த்ரூ கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு போகிறா. த்ரூ கிட்ட மானிக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான்னு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டலையா, என்னாச்சு, அவன் எப்படி இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான்னு கேட்குறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலை, நான் என்னோடய தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தேன், அப்போ தான் மானிக்கையும் பார்த்தேன், அவனுக்காக அங்கே யாருமே இல்லை, அதான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லும்போது, ஓகே நாங்கள் உடனே வரோம், நீ ரிஷபை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, மானிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, வாங்க நம்ம அங்கே போய் பேசிக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். இங்கே நந்தினியும் ரிஷப்பை பார்க்க வரா. அவனை உள்ளே போய் பார்க்கும்போது நர்ஸ் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியில் போய் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. நந்தினி, அவன் என்னோட தம்பி தான், அவனை என்னால் சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் என்னை பார்க்க விடுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா தயவு செஞ்சு வெளியில் போங்க, அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நர்ஸும் அவளை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அவங்க சித்தி, அழாதம்மா, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் பாரு, அவன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அமைதி ஆகிட்டான்னு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. நந்தினி, என்னை மன்னிச்சிருங்க சித்தி, என் தம்பிக்கு என்னோட உதவி தேவைப்படும் போது நான் அவன் பக்கத்தில் இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அவங்க சித்தி, நீ தான் காலேஜ் போயிட்டலாமா, இல்லைன்னா நீ அவனை நல்லா பார்த்துப்பன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாரு அவன் நல்லா ஆகிட்டான் பாரு, போ நீ போய் தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாமான்னு சொல்லும்போது, இல்லை நான் போக மாட்டேன், நான் என் தம்பியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவனுக்கு சரியாகிற வர இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா. அவங்க சித்தி, ஏமா இப்படி அடம் பிடிக்க, அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீ இப்படி அழுத அவன் எப்படி ஹாப்பியாக இருப்பான், காகவாவது போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவளும் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறா. இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இவனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, இந்த பேஷண்ட் கூட யார் வந்தா, இவங்க பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் தான் அட்மிட் பண்ணோம், அவங்க அம்மா இப்போ அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் எப்படி, சீக்கிரமாக அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லுங்கள், பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க கையில் உள்ள காயம் இன்ஃபெக்ஷன் ஆகி தோள்பட்டை வர பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க கையை எடுக்கிற நிலமை கூட வரலான்னு சொல்கிறாங்க. நந்தினி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. இவங்களும், டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நான் மற்ற டாக்டர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், அப்போ தான் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ தூரம் ஆகியிருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸோட அனுமதி வேணும்னு சொல்கிறாங்க. த்ரூ, அவனுக்கு மியூசிக்னா உயிர் டாக்டர், மியூசிக் தான் எல்லாமே, அவன் ஒரு கிட்டாரிஸ்ட், அவனால் அவனோட கையை இழக்க முடியாது, வேறு ஏதாச்சும் வழி இருக்கா, தயவு செஞ்சு பாருங்கள் டாக்டர்னு சொல்கிறான். டாக்டர், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே யோசிச்சிருக்கணும், இப்போ உள்ள பசங்களாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவனோட கையில் ஒரு கண்ணாடி துண்டு உள்ளே போயிருக்கு, இதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. நந்தினி கேட்டுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. டாக்டர், சரி நீங்கள் பணத்தை கட்டிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச வர பார்க்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. த்ரூ மானிக்க நினச்சி ரொம்ப அழறான். முக்தி, தைரியமாக இருடா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளே நம்பிக்கை இல்லாமல் இருந்து அவனை யார் பார்த்துப்பா, உன்னோட ஆரோக்கிய நண்பன் கண்டிப்பாக சரியாகிருமான்னு அவனை சமாதானப்படுத்துகிறா. நாங்கள் ஏடிஎம்க்கு போயிட்டு வரோம், நீ டாக்டரை போய் பாருன்னு சொல்லிட்டு வராங்க. ஆலியா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி மானிக் ரொம்ப சீரியஸாக இருக்கான், நீங்கள் உடனே மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஷாக் ஆகிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆலியா ஹர்ஷத் பண்ணதெல்லாம் சொல்லிவிட்டு, அவன் கையில் கண்ணாடி உள்ளே போயிருக்கதால கையை எடுக்கிற நிலைமையில இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே வாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறா. த்ரூ போனதும் நந்தினி மானிக்கா பார்க்க வரா. உள்ளே வந்து அவன் முகத்தை பார்த்ததும் டாக்டர் சொன்னதை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் பக்கத்தில் வந்து அவன் கையை பார்த்துட்டு, இப்போ ஃபஸ்ட்டு இருந்து இவனை ஹாஸ்பிட்டல் போக சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறா. அவன், நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் போவேன்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீ ரொம்ப அடம் பிடிப்ப, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்ப, எல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு வராமல் விட்டுட்டேன், ஆனால் இப்போ உன்னோட கையை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி அழறா. பக்கத்தில் வந்துட்டு, நான் உன்னை விட்டு போகிறேன் மானிக், நம்ம தனித்தனியாக இருக்கிற வரை நம்ம நல்லா இருக்கோம், நம்ம ஒன்றா இருந்தாலே எல்லாம் தப்பாகிறது, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன், நான் நினச்சிருந்தா உன்னை ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் உன் கூட சேர்ந்து நானும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டேன், நம்ம இனிமேல் ஒன்றா இருக்க வேண்டாம் மானிக்குன்னு சொல்லி ரொம்ப அழறா. இருந்துச்சு அழுதுகிட்டே மானிக்கோட ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ணுறா. அவனும் அவள் கிஸ் பண்ணதும் லைட்டாக கையசைக்கிறான். ஆனால் அவள் அதை கவனிக்காமல் அழுதுகிட்டே மிஸ்ஸியும் மானிக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவள் இவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தா. இவன் நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். நந்தினி அழுதுகிட்டே வெளியில் போகும்போது ஆப்போசிட்டில் மானிக்கோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஆலியா இவன் இங்கே என்ன பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. த்ரூ பார்த்துட்டு, ஹாய், உன்னோட தம்பி இங்கே தானே அட்மிட் ஆகியிருக்கான், இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்கானான்னு கேட்குறான். நல்லா இருக்கான், நான் இப்போ போகிறேன்
போகிறேன்னு சொல்லும்போது மாணிக்குங்க இருக்கான்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் யார் அட்மிட் பண்ணான்னு எங்களுக்கு தெரியலை, உனக்கு தெரிஞ்சால் எங்ககிட்ட சொல்லு. இப்போ நீ மாணிக்க போய் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ உடனே என் தம்பியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து போகும்போது உள்ள மாணிக் நந்தினி நீ எங்கே போயிட்டேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ அவளை உள்ளே வர வைக்கிறதுக்காக குளுக்கோஸ் ஹேங்கரையும் தட்டி விட்டுருதான். இவங்க என்னாச்சுன்னு பார்க்க போகும்போது நந்தினியும் அழுதுகிட்டே என்னாச்சுன்னு பார்க்க ஓடி வரா. மாணிக் அவளை பார்த்துட்டு கூப்பிட வரும்போது இல்லை நான் இனிமேலும் இவன்கிட்ட பேசினா இவனுக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுதா. மாணிக் கண்ணை முழிச்சிட்டு அவளை அவள் எங்கே போயிட்டா, நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு கேட்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறா. இவன் நந்தினி இங்கே இருந்தாளா, அவள் எங்கே போயிட்டான்னு கேட்கும்போது நாங்கள் தான் இருக்கோம் மாணிக், அவள் அங்கே இல்லை, நீ தூங்கு, உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்கிறா. என்னாச்சு எனக்கு, நான் ஏன் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன ஏன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா, உன்னோட கையில் அடிபட்டுருக்குல அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் எல்லாம் சரியாகிரும்னு சொல்கிறாங்க. இவன் இல்லை குரானாக்கு நம்ம 2 சாங் பாடணும்ல, நம்ம ரிஹர்சல் பண்ணணும், நான் அங்கே இருந்தால் சரி வராது, நம்ம போகலான்னு சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் தள்ளி வச்சாச்சு, நீ பயப்பட வேண்டாம் தூங்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு ஏன் இப்படி கூட்டம் போடுறீங்க, நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னு, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. டாக்டர் வெளியில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வர சொன்னேனே எங்கே இன்னுமா வராங்க, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணால் அது பேஷண்ட்டுக்கு தான் ஆபத்தில் போய் முடியும், எது செஞ்சாலும் சீக்கிரமாக பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. முக்தி இந்த நியூனிகா எங்கே தான் போயிட்டாலோ, எப்போவே ஃபோன் பண்ணோம், பெத்த பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா, எங்கே தான் போய் தொலைஞ்சாலோன்னு திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் நியூனிகா ஹர்ஷத்தை பார்க்க வராங்க. அவன் பார்த்துட்டு ஒரு வழியாக நீயே வந்துட்டியா, நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் கவலைப்பட்டால் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். இவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா ஒரு கரஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரியே தெரியலை, என்ன ரகசியம் இருக்கும்னு தெரியலை, பார்க்கலாம். ஹர்ஷத் என்ன பெயில் பேப்பர் ரெடியாக இருக்கா, நம்ம போகலாமான்னு கேட்கும்போது நியோனிகா செவுல்லையே பலார்னு ஒன்று விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை இப்படி பண்ணியிருப்பேன்னு கத்திட்டு இருக்காங்க. இவன் பார்த்துட்டு என்ன திடீர்னு உங்கள் பிள்ளை மேலே இவ்வளோ பாசம் வந்துட்டு, அவன் கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களுக்கு குழுன்னு தானே இருக்கும்னு கேட்கும்போது என்ன தவிர அவனை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, யாருக்கும் அந்த உரிமை இல்லை, நீ உன்னோட லிமிட்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும், ஆனால் நான் மட்டும் இங்கே நல்லாவாக இருக்கேன், நான் கூட அவனை மாதிரி இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்னால் அங்கே இருக்கவே முடியலை, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ, நம்ம கணக்கை மறக்கலைன்னா அந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு பண்ணுன்னு கிட்ட வந்து சொல்லும்போது அவனை தள்ளி விட்டுட்டு உன்னோட பருப்பு என்கிட்ட வேகாதுங்கிற மாதிரி இப்படி சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் என்கிட்ட காமிக்காத, என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இங்கே மாணிக் நந்தினி நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட வா, நான் உன்னை பார்க்கணும், தயவு செஞ்சு வான்னு சொல்கிறான். வெளியில் நந்தினி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. இவன் நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு போகும்போது வா நந்தினி ப்ளீஸ்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இவளுக்கும் அவனை இந்த நிலமையில விட்டுட்டு போக மனசு கேட்க மாட்டேங்குது. திரும்பவும் உள்ளே வந்து பார்க்க வரா. என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.